ஒரு உரசல் இருக்குங்கிறதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அதை நான் ரொம்ப முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன். அது விரிசலா மாறி உடைசலா ஆகாதுன்னாங்கிறது இப்பவும் திடமா இருக்கேன். எனக்கு வந்து இந்த பேச்சுக்கு பிறகும் எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது சரி பண்ணப்பட்டிருக்கு. திரும்ப சரி பண்ணாம வந்திருக்கு. திரும்ப சரி பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு பேட்ச் ஒர்க்ல போயிட்டு இருக்குமே தவிர, அது உடனே பிளவுபடுமா? எல்லா டிவியிலயுமே ராத்திரி 8 மணிக்கு ஊடகங்கள்ல விவாதம் பண்ணி இன்னைக்கு எப்படியாவது பிளந்துர மாட்டோமாங்கிற மாதிரி முயற்சி நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கட்சியில நிறைய அனுபவத்தை பார்த்தவர் திரு செங்கோட்டையன். அதிமுக 2 முறை பிளவுபட்ட போது 2 முறையும் ரொம்ப ஆக்டிவா பார்த்தவர் அவர். ஸோ வந்து இப்போ வந்து புது அரசியல் தலைவர்களுக்கு வந்து முதல் முறையா பார்க்குறவங்களுக்குலாம் அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து ஏற்கனவே எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகே பார்த்தவர். இப்பயுமே பார்த்தோம். 2யுமே வந்து களப்பணி முன்னாடி இருந்து பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது போல இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியோட சீனியர். அன்னைக்கு அந்த கொங்கு மண்டலத்திலேயே வந்து அவர் தான் தலைவர். இன்னைக்கு தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி நிறைய அங்கே பெருந்தலைவர்களை பார்க்குறோம். அவர்கள் எல்லோருக்கும் குருநாதரா, அவங்க எல்லோருக்கும் அறியப்பட்டவரா, அண்ணன் செங்கோட்டையனை பிடிச்சா வேலை நடந்துரும் அப்படிங்கிற இடத்துல அவர் இருந்தவருங்கிற நம்ம பார்க்குறோம். அது வந்து முத்துச்சாமி என்ன இந்த மாதிரி அவங்க எல்லாருமே அங்கே அந்த சீனியர்கள் அவங்க இருந்தாங்கன்னு பார்க்குறோம்.